அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இருக்கக்கூடிய செய்தி இன்னைக்கு முக்கியமான செய்தி. தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமீபத்தில தூய்மை பணியாளர்கள் போராட்டம்லாம் நடந்துச்சு. அ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருப்பாரு. இந்த மாரி தூய்மை பணியாளர்களுக்கு காலையிலே நேரத்திலே வந்து அவங்க வேலை செய்றாங்க. அப்படிங்கிறப்ப, அவங்கனால வீட்ல சமைச்சு அத டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொண்டு வரதெல்லாம் கஷ்டம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10, 11 மணிக்கு மேல போய் சாப்பிடுறதுங்கிறது அவங்களுடைய உடல் நலத்துக்கு சரியான விஷயமாக இருக்காது. அதனால முதலமைச்சர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருப்பார். ஸோ அந்த அறிவிப்ப செயல்படுத்தக்கூடிய விதமாக நாட்டிலேயே முதல் முறையா சென்னை மாநகராட்சியில தான் தூய்மை பணியாளர்களுக்கு இந்த உணவு வழங்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த திட்டம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சியில தொடங்கியிருக்காங்க. ஆனா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா இப்படி ஒரு திட்டத்த கொண்டு வர்றது தமிழக அரசாங்கம் தான். ஸோ இதே திட்டத்த தமிழகம் முழுவதும் எப்ப விரிவுபடுத்த போறாங்கன்னா, டிசம்பர் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கார். இந்த இடத்துல நம்ப இந்த ஒரு டாபிக்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ரோச் பண்ணா, சானிடேஷன் வொர்க்கர்ஸ்க்கு தூய்மை பணியாளர்களுக்காக அரசாங்கம் என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் பண்றாங்க? தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க? அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முதல்ல அ 2006ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருப்போம்னா, சானிடேஷன் வொர்க்கர் வெல்ஃபேர் போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெல்ஃபேர் போர்ட் உருவாக்கியிருப்போம். தூய்மை பணியாளர் நல வாரியம் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேவா? 2006ஆம் ஆண்டு தூய்மை பணியாளர்களுக்கான நல வாரியம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, டாட்கோ இருக்காங்க இல்லையா? தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன். இந்த டாட்கோ வந்து என்ன பண்றாங்கன்னா, வீடுகள கட்டிக் குடுக்குறாங்க. அது ஒரு புறம் இருக்க, இந்த தூய்மை பணியாளர்கள தொழில் முனைவோர்களா மாத்துறதுக்காக கடன்கள வந்து வழங்குறாங்க. ஓகேவா? லோன்ஸ் வந்து குடுக்குறாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது வழங்கப்படுது. வேலை செய்யறப்ப இறந்து போயிட்டாங்கன்னா, இழப்பீடு தொகைகள் வழங்கப்படுது. இவங்களுடைய குழந்தைகள படிக்க வைக்கிறதுக்கான பிரத்யேகமான அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ், கல்வி உதவித்தொகை திட்டங்கள் அப்படிங்கிறது தமிழகத்துல இருக்கு. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா, நமஸ்தே அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ங்களா? நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சூவர் ட்ரீட்மென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நமஸ்தே அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ தமிழக அரசாங்கமும் இணைஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஆ தூய்மை பணியாளர்கள ஒரு தொழில் முனைவோர்களாக மாத்துறதுக்கு மத்திய, மாநில அரசாங்கங்கள் இணைந்து அவங்களுக்கு வந்து கடன்கள வழங்குறாங்க. நமஸ்தே திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யறப்ப அவங்களுக்கு தேவையான பெர்சனல் புரொடெக்டிவ் எக்யூப்மென்ட்ஸ் பிபிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்யூப்மென்ட், இந்த சூவேஜ் கிளீன் பண்றப்ப தேவையான விஷயங்கள், ஆ அத அந்த சீவேஜ் கிளீனிங் அப்படிங்கிறது டெக்னாலஜி அடாப்ஷனோட நமக்கு இந்த பேண்டிகூட் ரோபோட்ஸ் மாதிரியான விஷயங்கள கொண்டு வரது. ஸோ இது எல்லாமே நமஸ்தே திட்டத்துக்கு கீழ மத்திய, மாநில அரசாங்கங்கள் இணைந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தூய்மை பணியாளர்களுடைய நலன்களுக்காக அரசாங்கங்கள் பண்ணக்கூடிய திட்டம். அந்த திட்டங்களின் வரிசையில இப்ப இலவச உணவு திட்டத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இத மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ரோச் பண்ணா, இத நம்ப எடுத்து எழுதிக்கலாம். அதே மாரி முதலமைச்சர் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். தூய்மை பணியாளர்களுடைய நலன் அப்படிங்கிறது பொதுமக்கள் கையிலயும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். பொதுமக்கள் கையில எப்படி இருக்கு? ஜெர்மனி போன்ற மேற்கத்திய நாடுகள் எல்லாமே குப்பைகள கையாள்றதுல சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குன்றத சொல்றார். அதுல ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு நாட கோட் பண்ணி காட்டுறாரு. அப்ப அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த நாட எக்ஸாம்பிளா குடுத்தாருன்னா, ஜெர்மனிய சொல்லியிருக்காரு. சோ அதே மாரி நம்பளும் பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட். குப்பைகள் உருவாகக்கூடிய இடத்திலேயே அத பிரிச்சு பிரிச்சு வைக்கணும். மக்கும் குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக் குப்பை, எலக்ட்ரானிக் குப்பை அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சு, அத நம்ப தூய்மை பணியாளர்கள் கலெக்ட் பண்ண வரப்ப, அந்த பேசிஸ்ல நம்ம குடுக்குறப்ப, அவங்களுடைய பணி இன்னமும் எளிதாக மாறும். இன்னும் அவங்கனால வேற புரொடக்டிவான விஷயங்களையும் பண்ண முடியும். அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இன்னும் அ தூய்மை பணியாளர்களுக்குன்னு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் நெறையவே இருக்கு. ஒப்பந்த பணியாளர்களாக இருக்காங்க. அவங்கள நிரந்தர அரசு ஊழியர்களாக மாத்தணும். அந்த மாரியான ஒரு கோரிக்கைகள்லாம் இருக்கு. படிப்படியா அத நோக்கியும் அரசாங்கங்கள் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அடுத்த வருஷம் எலக்ஷன் வருது. வரக்கூடிய தேர்தல்ல ஜெயிச்சு வரக்கூடிய அரசாங்கம் அது தொடர்பாக ஏதாவது திட்டங்கள கொண்டு வந்தா இன்னமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வே ஃபார்வர்டா குடுக்கலாம். சரியா? இது தூய்மை பணியாளர்கள் ரிலேட்டடா இன்னைக்கு வந்த ஆர்டிக்கிள். மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செய்தித்தாள்ல பெரிய அளவு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற மாரியான விஷயங்கள் கிடையாது.
இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.